பொதுவாக ஒரு நிகழ்ச்சிக்கு நன்றியரை வந்து கடைசி தான் சொல்லுவாங்க. நான் இப்போ முதலே சொல்லிடுறேன். எனது சிறிய தமிழ் அறிவையும் ஒரு பெரிதாக மதித்து என்னையும் இந்த சிறப்பான ஒரு நிகழ்விற்கு 5ஆம் அமர்விற்கு என்னையும் ஒரு சிறப்புரையாளராக அமர்த்திய தமிழ்துறைக்கும் நூலகத்துறைக்கும் முதற்கு நன்றி கலந்த மகிழ்ச்சி கலந்த நன்றி கலந்த வணக்கம். அவுட் ஆஃப் தி டேபிள் நிறைய பேசுவேன், ஃப்ரீயாக பேசுவேன். மைக்கு மூட வந்து கொஞ்சம் தடங்கள்லாம் இருக்கும். அதை குற்றங்கள் என்ன மன்னிச்சிக்கோங்க. பெரிய எதிர்பார்ப்போடு ஏதாவது வந்திருக்கீங்களா இங்கே? நீங்கள் ஏமாந்து போவீங்க. இல்லை, நானே பெரிய எதிர்பார்ப்போட வரல. சரி, ஒரு நல்ல வாய்ப்பு, நன்மையிலே நல்ல வாய்ப்பு எனக்கு இது. இதை அமைத்து தந்த நல்லுள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனக்கு நன்றி. பின்னாடி எத்தனை கேட்குதா? ஹலோ, கேட்குதுங்களா? வாய்ஸ் கேட்குதுங்களா? இந்த கதை படிக்கிறதுங்கிறது எல்லோரும் கதை கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கும். ஆனால் கதை படிக்கிறதுங்கிறது எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே இந்த தாலாட்டு பாடல் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய தமிழ் சம்மந்தப்பட்டது தான். அந்த காலத்தில் அன்னை தமிழ் அன்னை வந்து தாளாட்டும் போது தமிழில் தான் தாளாட்டி வந்த காலம்லாம் இருந்திருக்கு. இப்போ மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ஸோ அதனால் தமிழ் கதை வந்து பல வடிவங்கள் இருக்குது தமிழில். ஸோ அதுக்கு நான் முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்னை இந்த தமிழில் பேச வைத்த அந்த செந்தமிழ் பற்றி ஒரு சில வரிகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தமிழில் உள்ள ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா அந்த ரகரம். மற்ற எந்த மொழியிலுமே அந்த உச்சரிப்பு இல்லை. அந்த ரகரம் வந்து தமிழுக்கே உரித்தான ஒரு தனிச்சிறப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் உயிர் அந்த அமைப்பில் தான் இருக்குது. அதை வந்து கரெக்டாக அதை குறியீட்டாக வர மாதிரி அந்த தமிழோட எழுத்துக்களை பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. அது ரெண்டையும் நீங்கள் அந்த காம்பினேஷன் சேர்க்கும்போது உயிர்மை எழுத்தாக ஒரு 226 எழுத்து வரும். ப்ளஸ் ஒரு ஆயுத எழுத்துன்னு தனியாக வராது. அந்த ஆயுத எழுத்துமே தனிக்கு ஒரு தனிச்சிருப்பு வேறு எந்த மொழியிலுமே கிடையாது. அது கூட ஆன்மீகமாக பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம்னு சொல்லணும். நம்மளுடைய நெற்றிக்கண், அதாவது புறக்கண்ணா 2 கண் இருக்குது. 2க்கும் நடுவில் இந்த நெற்றி பொட்டுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிம்பாலிக்காக, அதாவது குறியீடாக ஒரு கண் இருக்குது. கண்ணுன்னா இந்த மாதிரி இல்லை, ஒரு குறியீடாக ஒரு கண் இருக்குது. அது எப்போ நமக்கு அந்த ஞானம் வெளிப்படுது, அப்போ தான் நம்ம ஞானம் பெறுவோம். எல்லா விஷயத்துலையுமே உலக ரீதியாக தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ பொருள் ரீதியாக தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ எப்போ நம்ம அந்த நெற்றிக்கண் நம்ம திறக்க முயற்சித்து அதுக்குண்டான மார்க்கம்லாம் எவ்வளோ இருக்குது. சைவ சித்தாந்தம் இருக்குது, யோகாலே நிறைய இருக்குது. ஸோ அதை பண்ணும்போது நம்ம ஒரு என்லைட்டன் ஆகும். இங்கிலீஷில் தான் என்லைட்டன், தமிழில் தான் ஞானம் வரும் நமக்கு. ஸோ அந்த அக்கை வந்து தமிழுக்கே ஒன்று தனிச்சிறப்பு. ஸோ உடல் மெய் 2 சேர்ந்த உயிர் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் அந்த அக்கை. இது எல்லாமே தமிழோட தனிச்சிறப்பு. ஸோ அந்த தமிழை பற்றி நான் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் பேச போகிற இந்த நாவல் வந்து ஒரு குறு நாவல்னு சொல்லுவாங்க. இல்லை கொஞ்சம் பெரிய நெடுங்கதைன்னு சொல்லலாம். நார்மலாக சிறுகதைன்னா ஒரு 5-6 பக்கத்தில் என்ன சொல்ல வரோம்ல கரெக்டாக ஆரம்பம் நடுவு முடிவுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வடிவத்தில் இருக்கும். இதை வந்து நாவல்னு அந்த புதினம்னு சொல்லுவோம். தமிழில் வந்து புதினம்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் நாவல்னு சொல்லுவோம். அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அத்தியாயமாக ஒரு 100 பக்கம் அந்த மாதிரி அளவில் வந்து பெருசாக இருக்கும். இந்த கிடை இங்கே இந்த கி. ராஜநாராயணன், அவருடைய எழுத்தாளர் பேர் கி. ராஜநாராயணன். சுருக்கமாக கீரான்னு தமிழ் உலகத்துலேயும் எழுத்துலகத்தையும் குறிப்பிடுவாங்க. ஸோ இது வந்து வெறும் 54 பக்கத்தில் தான் இருக்குது. அவர் எழுதியிருக்காரு. அளவில் வேணால் அது சின்னதாக இருக்கலாம். ஆனால் அந்த சொல்லப்பட்ட அந்த அழகியல் விதத்தில் உண்மையிலே ரொம்ப பெருசு. 54 பக்கத்தில் ஒரு வரி கூட நம்ம அது வந்து தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஓமையாகட்டும், அந்த பேசுகிற அந்த சொற்றொடர் ஆகட்டும், எல்லாமே ஒன்று கூட நம்ம எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அது கரெக்டாக கோர்வையாக வரும். அது கதை எழுதும்போது நம்ம யாராவது கதை எழுதுகிற அனுபவம் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம மைண்டில் நம்ம நினச்சி எழுத ஆரம்பிப்போம். ஆனால் போக போக நமக்கே அதை விட்டு எங்கேயோ விலகி போகிற மாதிரி அந்த எழுதும்போது நம்ம அதை விட்டு எங்கேயோ விலகி போயிடுவோம். சொல்ல வந்த கருத்து ஒன்று இருக்கும், அதை வந்து பல விதமாக சொல்லலாம். நிறைய விதத்தில் நம்ம ஒரு கருத்தை நம்ம சொல்லலாம். நம்ம எழுத வரும்போது நானே என்னோடய பர்சனல் சுய அனுபவத்தில் சொல்கிறேன். கதை எழுத ரொம்ப மும்முரமாக நானும் நிறையா
முயற்சித்திருக்கேன். நம்ம எழுத உட்காரும்போது ஒரு கருத்து தோணும், ஆனால் முடிக்கிறதுக்குள்ள வேறு மாதிரி அதுவே மாறிடும். நம்மளை அறியாமல் நிறைய சிந்தனைகள் வந்து ஒன்று மாற்றி ஒன்று மேலே ஒன்று அப்படியே வரும்போது நம்மளுடைய சிந்தனைகள் வந்து மாறிடும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவரை பற்றி சின்ன ஒரு கதை. இவர் வந்து 1923ஆம் ஆண்டு பிறந்திருக்கார். கோவில்பட்டிங்க, அந்த விருதுநகர் பக்கத்தில் கோவில்பட்டி, அங்கே ஒரு சின்ன கிராமம் இடைசேரிங்கிற கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். கிட்டத்தட்ட ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. 100 வயசுனா ஒரு முழுமையான வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. யாருக்குமே பெரிதாக அமையாது. ஒரு 2021 தான் நான் அமரானார். கிட்டத்தட்ட 98 வயசு வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். இவரோட சிறப்பு என்னென்னு பார்த்தா, எல்லாருமே கதை எழுதுகிறாங்க. தமிழ் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்குது. பக்தி இலக்கியம், காதல் இலக்கியம், மாதிரி எவ்வளவோ இலக்கியம் இருக்குது. இவங்க பேச போகிற அந்த க்ரைம் சப்ஜெக்ட் சொல்கிறாங்க, அது ஒரு வகையான இலக்கியம் தான். அது மாதிரி நிறையா இருக்குது. இவர் வந்து கரிசல் மண் இலக்கியத்தை அந்த பூமியில் பிறந்து அங்கேயே வாழ்ந்து எல்லாமே அவருடைய முழுமையான வாழ்க்கையுமே அங்கே தான் இருந்திருக்காரு. என்னுடைய கடைசி காலகட்டம் வந்து புதுச்சேரியில் அங்கே போய் இருந்திருக்காரு. ஸோ இந்த கரிசல் பூமிங்கிறது அந்த இதில் பார்த்தபோது, தமிழ்நாட்டில் கரிசல் பூமின்னு பார்க்கும்போது இந்த விருதுநகர், கோவில்பட்டி, விளாத்திகுளம் அந்த சம்மந்தப்பட்ட ஏரியான்னு சொல்கிறாங்க. அந்த பகுதியை தான் கரிசல் மண் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்க மழை வந்து பெரிய அளவில் இருக்காது, புஞ்சை நிலம்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அந்த வானம் பார்த்த பூமி மாதிரி இருக்கும் இந்த நிலப்பரப்பு. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை எல்லாமே ஒரு மாதிரி கந்தகம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கே இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த விருதுநகர், கோவில்பட்டிலாம் போனீங்கன்னா பெரிய அளவில் மழை இருக்காது. தமிழ்நாடு ஃபுல்லாக மழை பெய்யும்போது அங்கேயும் மழை பெய்யும், பட் பெரிய அளவில் மழையெல்லாம் இருக்காது. ஒரு மாதிரி வறண்ட பூமி மாதிரி தான் இருக்கும் அந்த பர்டிகுலர் கரிசல் பூமின்னு சொல்கிற அந்த மண், அந்த நிலப்பரப்பு. இவர் வந்து அந்த கரிசல் உண்மையிலே ஆக்சுவலி இவர் வந்து இவரோட முன்னோர்களெல்லாம் ஒரு தெலுங்கு வம்சத்துலேருந்து வந்திருக்காங்க. இவர் அங்கே பிறந்து, ஆனால் இவர் 8ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுத்துத்துறைக்கு வந்து பலவித அனுபவங்கள்லாம் இவர் ஒரு சிறந்த எழுத்தாளராக்கி கிட்டத்தட்ட ஒரு 35க்கு மேலே சிறுகதைகள் இருக்கிறார். 2 குறு நாவல், இந்த மாதிரி இது ஒன்று, இன்னொன்று 2 குறு நாவல் இருக்கிறாரு. புதினம் கோபல்லபுரத்து மக்கள்னு சொல்லிட்டு அதுதான் எழுதிய முதல் புதினம் பெரிய நாவல், புரிகிற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு வந்து உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருதை பெற்றிருக்கிறார். அதில் யாருக்கெல்லாம் இந்த தமிழ் மீதும் தமிழ் எழுத்துக்கள் மீதும் ஆர்வம் இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக இவரோட கதை ஏதாவது ஒரு கதையாவது படிச்சிருப்பாங்க. அவங்களே அறியாமல் ஏதோ புக்கில் வந்துருக்கோம். விகடன் ஆனந்தவடன் பத்திரிக்கை வந்து இவரை நிறைய வெளிச்சம் போட்டு காட்டுது அடுத்த தலைமுறையினருக்கு. நான் 90 வயசுனா இப்போ 45 வயசுலாம் எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா கிடைன்னு தலைப்பிட்டிருக்கிறாரு. இது வந்து 1964 இந்த கதை அவர் எழுதியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு வரைக்கும் 10 முறை மறுபதிப்புலாம் ஆகிருக்கு. இவ்வளோ தான், சின்ன புக்கு தான். நான் சொன்ன மாதிரி அளவில் தான் சின்னது. அழகியலையும் அது சொல்கிற கருத்துக்களையும் நம்ம ஒரு தடவை படித்தா இங்கே ரொம்ப நேரம் 1 மணி நேரத்தில் படிச்சிடலாம். படித்து உள்வாங்கிக்கலாம் கதையை. அவ்வளோதான் இதோடைய கண்டென்ட் நினைக்கலாம். ஆனால் இது சொல்ல வர விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப, அதாவது நேரடியாக ஒரு இதை சொல்லாமல் சமூகத்தின் அவலங்களை வந்து மறைமுகமாக படிக்கிறவங்க கருத்துக்கே விட்டுட்டு அதை வந்துகிட்டே இருக்கும். கடைசியில் நான் கூட இன்னும் போகணும்னு நினச்சேன். திடீர்னு பார்த்தா இந்த கதை அப்படியே அங்கேயே முடிஞ்சிருந்தது. ஒரு வேறாலே கதையை முடிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம அதை யூகிச்சுக்கணும். அதை எப்படி வேணால் யூகிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கதையை. ஸோ அந்த மாதிரி ஒரு யுக்தியில் கையாளப்பட்டிருக்கு. கிடைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஆடு மாடெல்லாம் மேய்ச்சலை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம ஆடு விற்பனை ஆட்டு மந்தைன்னு சொல்லுவோம். மந்தைக்கு மாதிரி கிடையாது. ஒரு கிராமத்தில் ஒரு பொதுவான ஒரு வெளியிடம். அந்த இடத்துல நைட்டு இரவு போதில் மேய்ச்சலை முடிச்சு விட்டு வந்த ஆடுகள்லாம் அங்கே கட்டி போட்டுப்பாங்களாம். அங்கே அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்க. அந்த கூண்டு அதுக்கு இந்த மாதிரி போட்டு அதுக்கு வந்து நிறைய எப்படி இருக்கும் அதெல்லாமே அழகாக விவரிச்சிருப்பார். ஒரு அழகாக என்னென்ன அந்த ஒரு நேர்த்தியாக விமர்சித்திருப்பார் இந்த கதையில். அந்த காலத்தில் இப்போவும் கிராமத்தில் பார்த்திங்கன்னா இந்த வளர்ப்பு இது மாதிரி ஆடு கோழி மாடெல்லாம் வளர்ப்பாங்க. அந்த பழக்கம் இன்னமும் இருக்குது. ஸோ இது வந்து அந்த 64 எழுதப்பட்ட அந்த சமயத்தில் எழுதப்பட்ட கதை. அப்போ கண்டிப்பாக எல்லா கிராமம் இப்போ நகரம் வந்து அப்போ அந்த அளவுக்கு வளர்ச்சி, அந்த நகரமும் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற அளவுக்கு வளர்ச்சி அடையலை. இப்போ தான் ஒரு சமீபமாக தான் அந்த அறிவியல் வளர்ச்சி வேகமாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த 64 அந்த சமயத்தில் எல்லா கிராமத்துலேயுமே ஆடு இருக்கும். ஏதோ ஒரு வளர்ப்பு தொழிலாகவே பண்ணிகிட்ருப்பாங்க. அது இந்த மாதிரி கரிசல் நில பூமியை வந்து பொறுத்த வரைக்கும் இந்த நான் சொன்ன மாதிரி புஞ்சை மண் ஆக்சுவலாக. அதனால் அங்கே வந்து
ஆடு மேய்ப்பது வந்து ஒரு பெரிய எல்லாருக்குமே ஒரு தொழிலாகவே இருக்கும். எல்லா குடும்பத்துலேயுமே எல்லார் வீட்லையுமே ஆடெல்லாம் வச்சுருப்பாங்கன்னு அவர் சொல்கிறார். உண்மையாக பார்த்து தான் அவர் கதையாக கொஞ்சம் கற்பனை கலந்து எழுதியிருக்கிறாரு. இதில் வர கதாபாத்திரங்கள் எல்லாமே அவர் எனக்கு கண்கூட பார்த்துருப்பாங்க, வேறு வேறு ரூபத்தில் பார்த்துருப்பாங்க. அதை பார்த்து தான் அவர் எழுதியிருப்பார். இதில் முழுக்க முழுக்க அது கற்பனைக்கு எதுவும் சொல்ல முடியாது. சமூகத்தில் அவர் பார்த்த அவலங்களை அந்த கதை வடிவத்தோடு அவர் அழகாக கொடுத்துருக்காரு. இந்த இதில் வந்து கதாபாத்திரத்தில் நிறைய கதாபாத்திரம் வருது. அது இன்ஃபேக்ட் ஜாதி பேர் வச்சு தான் வருது. அது அந்த டயத்தில் எழுதின கதையை மேபி இருக்கலாம். அதில் வந்து ஒரு கதாபாத்திரத்தை விவரிக்கும் போதும் அந்த அவருடைய உள்ள அழகு, அதோட தோற்றம், வெளி தோற்றம் அப்படியே அழகாக அந்த பேச்சு வழக்குன்னு சொல்லணும், அதுலேயே அழகாக வர்ணிச்சிருப்பார். காதலாக ஒரு பொண்ணை வர்ணிக்கிறது அது வேறு மாதிரி வர்ணிப்போம். ஆனால் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு 80 வயசு கிழவரை வர்ணித்து ஒரு பற்றி இருப்பார். அது வந்து எல்லாருக்கும் அந்த அந்த திறமை வராது. அது படிக்கும்போது நம்ம அப்படியே அந்த பாத்திரம் வந்து கண்மூலம் நிற்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கதாபாத்திரங்கள் வருது. இதில் மெயின் அவுட்லைன், அதாவது இந்த கதையோட அவுட்லைன் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதையே என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் இந்த சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கு. பொருளாதார ரீதியிலும் சரி, இந்த சாதிய கட்டமைப்பிலும் நிறைய ஏற்றத்தாழ்வு இருந்திருக்கு. இல்லைன்னு மறுக்க முடியாது. என்ன விதவித காரணம்னால இருந்திருக்கு. அப்படி பார்த்தா கொஞ்சம் அந்த ஆதிக்க சாதி, தாழ்த்தப்பட்ட சாதிலாம் அந்த காலத்தில் நிறைய இருந்திருக்கு இந்த சமயத்தில். ஸோ அதை மையமாக வச்சு அதை எவ்வளோ தூரத்துக்கு இந்த சமூகத்தை அதை ஆளுமைப்படுத்தியிருக்கு. அது ஒரு எதிர்மறை தான். அது எப்படி ஆளுமைப்படுத்தி அந்த சமயத்தில் வாழ்ந்தவங்க அது எப்படி அவங்களுடைய உணர்வுகள்லாம் எப்படி இருந்ததுங்கிறத ரொம்ப அழகாக அந்த சின்ன புதினத்தில் சொல்லியிருப்பார். இது வந்து முக்கியமாக நான் 4 கதாபாத்திரம் நம்ம எடுத்துக்கலாம். மற்றெல்லாம் அந்த கதையில் அப்படியே அந்த லிங்க் வர மாதிரி அப்படியே இந்த மாதிரி வந்துட்டு இருக்கோம். நம்ம ஃபுல்லாகவே ஒரு கதாபாத்திரம் சொன்னால் கதை ஃபுல்லாக படிக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஜஸ்ட்டு கதை என்ன சொல்லியிருந்தேன் நான் உருவாங்கினது நான் உங்கள்கிட்ட திரும்பி சொல்கிறேன். அதனால் இது வந்து இந்த கதை பார்த்தீங்கன்னா கிடைன்னு பேர் வச்சுருக்கேன். கிடை நான் சொன்ன மாதிரி நான் ஆடு மாடெல்லாம் சாயந்தரம் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்துட்டு நைட் அங்கே அடைச்சி வச்சுருவாங்க. அதுக்கு ஒரு கூண்டாக இருக்கும். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே அங்கே ஆளுங்க இருப்பாங்க. கீதாரி சூப்பர்வைசர்னு சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு கீதாரிங்கிற அந்த பேர் சொல்கிறாங்க. எல்லாமே தமிழ் தான், அதாவது வேறு மாதிரி இருக்குது. நமக்கு தெரியாதனால அது ஏதோ மொழிமா நமக்கு தோணும். இந்த வட்டார வழக்கில் இருப்பார் ஃபுல்லாகவே. கீதாரிங்கிறத அந்த கிடையை வந்து நிர்வாகம் பண்ணுற மாதிரி. அதுக்கு சட்டத்திட்டமெல்லாம் அழகாக அவங்களே வகுத்துருப்பாங்க. ஒரு நேர்த்தியாக இருக்கும். அந்த மாதிரி அழகாக வகுத்துருப்பாங்க. அப்புறம் அது 21 ஆடு இருந்தால் ஒரு மொழியின் அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு வகையெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் கிட்டத்தட்ட இந்த நாவலில் இந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 வகையான ஆடுகளை பற்றி பேரெல்லாம் அப்படியே போட்டுப்பார் வரிசையாக. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. இப்படிலாம் எவ்வளோ அப்படின்னா நம்ம சும்மா ஆடுன்னு நினைப்போம், அவ்வளோதான். ஏன்னா நம்ம எல்லாமே நகரத்துலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு நரகமான வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்மளாம். ஸோ அது வந்து அந்த மாதிரி 30 வகையான ஆடுகளை பற்றி போடுவார். அந்த ஆடு மேய்ப்பவர்கள் வந்து காவலாளிகள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த ஒரு ஆட்டுக்கும் இந்த வண்ணம், அந்த காது மடிப்பு, நம்ம மச்சம்னு நம்ம சொல்கிறது பச்சம்னு சொல்கிறாங்க. மேபி பச்சம் தான் சரியான இருக்கலாம். நம்ம நாளுடைய மருவி அந்த மருவி மருவி மச்சமாக இருக்கலாம். ஸோ பச்சம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு அவர் வந்து அந்த எந்த ஆடு எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிப்பாங்க. இந்த டோக்கன்லாம் கிடையாது. இப்போலாம் நீங்கள் பார்க்கலாம், ஆட்டு கூட நம்ம மாதிரி டோக்கன் போட்டு விட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. அதை வச்சு அந்த அளவுக்கு அந்த ஆடு மாடு ஆட்டோட அப்படியே ஒன்றியை வாழ்ந்துருக்காங்க. அவங்களாம் அந்த வாழ்க்கையே அதை பின்னி பிணைஞ்சி இருந்திருக்கு. அதில் இந்த நாவலில் நான் சொன்ன இந்த 4 முக்கியமான கதாபாத்திரம் வந்து 3 ஆண் கதாபாத்திரம், ஒரு பெண் கதாபாத்திரம். அது என்னென்னா இந்த மாதிரி எல்லோரும் நைட்டு இந்த மாதிரி அந்த மேய்ச்சலுக்கு போட்டு அடுத்த நாள் காலையில் வந்துடுவாங்க. விடிகாலைன்னு சொல்கிற மாதிரி அந்த ஆடெல்லாம் எழுப்புற நேரத்துக்கு வந்துடுவாங்க. அதுக்கு வந்து அதை ஆர்கனைஸாக பண்ணி அந்த வரிசையாக வச்சு அந்த ஆட்டை ஓட்டின்னு மேய்க்கிறதுக்கு இடத்துக்கு மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க வெளியில். அதாவது இந்த விதைக்காத நிலமெல்லாம் இருக்கு இல்லையா, அங்கே போய் மேய்ச்சலுக்கு அந்த ஆடெல்லாம் ஒரு அணிவகுத்து வரிசையாக கூட்டின்னு போயிடுவாங்க. அதுக்கு வந்து இந்த யார் அந்த ஆடெல்லாம் வளர்க்குறாங்களோ அவங்க வீட்டிலேருந்து அவங்க தானியம் மாதிரி ஒரு கூலி மாதிரி கொடுப்பாங்க. அவங்க அதை பார்த்துக்கிறதுக்கு ஆடை பார்த்துக்கிறாங்க. அவ்வளோதான். ஆடு வந்து வெளியில் போய் மேய்ந்து சாப்பிட்டு வரும். அதை பார்த்துக்கிறதுக்காக இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அன்றைக்கி அடுத்த நாள் ஒரு நாள் காலையில் இந்த மாதிரி எல்லாம் கிளம்பி இந்த ஆடெல்லாம் வெளியில் மேய்ச்சலுக்கு போகிற நேரத்தில் அங்கேருந்து எடுத்த மாதிரி ஒரு தலைவரி கொள்ளுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழை உதவி பெண் எப்படிப்பா நீங்களே கற்பனை பண்ணிங்க. அவள் வந்து அங்கேருந்து வேகமாக ஓடி வந்து இந்த மாதிரி கிடையை மறிச்சிருக்கு. கிடையினா இந்த மறிச்சிருக்கு யாரும் போகக்கூடாது, கிடையை மறிச்சிருக்குங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாரு. அது வந்து எல்லோரும் அப்படியே நிற்கிறாங்க. எதனால ஏதோ காரணத்தினால அந்த
பெண்மணி வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பெண்மணி சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 6 ஏக்கரா ஒரு பருத்தி போட்டு சின்ன 6 ஏக்கரா நான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வேறு வருமானம் அந்த நிலத்தை நம்பி தான் என்னோடய வருமானம் வாழ்வு இருக்குது. அதை வந்து நேற்று யாரோ அந்த அழிம்புன்னு சொல்கிறாங்க, அந்த அழிவுன்னு சொல்லுவோம், தமிழில் வந்து அழிம்புன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தை எழுதியிருக்காரு. அந்த காடை வந்து அழிம்பு நடந்திருக்கு, அது எனக்கு நீதி எனக்கு என்னால் இருக்குது, வேறு ஆதரவாக யாருமே இல்லை அப்படியே அந்த ராக்கம்மாள் அந்த பொண்ணு வந்து கதறி எழும் நிறுத்தி சொல்லணும். உடனே அங்கே இருக்கிற அந்த ஊர் பஞ்சாயத்து அந்த எல்லாமே நிறுத்திட்டு, இந்த மாதிரி யார் சொன்னாலும் சின்ன பொண்ணு வந்து சொன்னால் கூட அன்றைக்கி அந்த மேய்ச்சல் போகாமல் நிறுத்தி அது என்ன எதுவும் அதுக்கு ஒரு தீர்வு காணிட்டு தான் அப்புறம் தான் போவாங்க. அந்த மாதிரிலாம் நடைமுறையில் இருந்திருக்காரு. அது கதையாக வந்திருக்காங்க, நடைமுறை என்னன்னு தெரியல, ஆனால் அந்த மாதிரி அவர் இருக்காது அவர். ஸோ அப்படி வரும்போது அந்த உடனே அப்போ எல்லாம் யோசிக்கிறாங்க, சார் நான் நீ போயிட்டு வந்துட்டு அந்த மாடு மேய்ப்பன்னு சொன்னேன், நீ போகணுன்னா அவங்களுக்கும் வருமானம் வராது இல்லையா, அப்புறம் ஆடெல்லாம் பசியில் கட்டிகிட்டு இருக்கு, அதுவும் வெயில் போகிறது இல்லை. அதனால் நாங்கள் போயிட்டு வந்துட்டு அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு வந்து நைட்டுக்குள்ளே நான் உன்னுடைய அந்த எதுக்கு நாங்கள் தீர்வு சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு அவள் கொஞ்சம் இடம்னு சொல்ல முடியாது, இல்லை எனக்கு நியாயம் சொல்லிட்டு போங்கிற மாதிரி அவன் வந்து நிற்பான், இடமாரிச்சின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்போ உடனே அந்த ஊர் நாட்டாமை மாதிரி ஒரு தலைவர் இருப்பாங்க இல்லையா, பொருள் வசதி படைத்த கொஞ்சம் அந்த மேல் ஜாதின்னு அவங்க சொல்லிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி 3 பேரை அனுப்பிச்சு அந்த அந்த சம்பவம் நடைபெற்ற அந்த 6 ஏக்கராத்தை எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு நீங்கள் என்ன பார்த்துட்டு சொல்லிவிட்டு என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் போவாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து திண்மைய நாயக்கர், திண்மையார்னு வச்சுக்கலாம். திண்மையருங்கிறது அவங்க எல்லாருமே இந்த கதாபாத்திரத்தில் இதில் வர எல்லாமே கொஞ்சம் வயதான கதாபாத்திரமாக தான் இருக்கும். நாங்கள் 2 பேர் 2-3 பேர் இருக்கிறோம். ஸோ அந்த திண்மையாருங்கிற அந்த அவர் வந்து அவர் தலைமையில் இன்னும் 2 பேர் கூட போவாங்க. இந்த அது நம்ம ஒரு இது வருது, கம்ப்ளைண்ட் மாதிரி வருது, ஆங்கிலம் தான் வருது. ஸோ அதை என்னென்னு பார்க்குறதுக்காக அதை ஆராய்ச்சி என்னென்னு பார்க்குறதுக்கு அங்கே போகிறாங்க. அங்கே பார்க்குற இந்த திண்மையங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு முதிர்வான ஒரு அறிவு கொண்டவராக அந்த கதையை அவர் ஹீராக அமைச்சிருப்பார். இல்லை அதாவது இன்னொன்று பார்க்கணும் உடனே இதான்னு சொல்லிட்டு எடுத்தவங்க இல்லாமல் அதை முடிவை சொல்லாமல், அதை முடிவை சொன்னால் யாருக்கு என்ன பிரச்சனை வரும், கிராமத்தில் ஏதாவது பிரச்சனை வருமா, மற்றவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதெல்லாம் யோசித்து அவருக்குள்ளேயே வச்சுருந்து, ஆனால் அவர் கண்டுபிடிச்சிடுவார். அப்படியே இந்த பருத்தி ஏக்கரை விட்டு போயிட்டே இருப்பார். அந்த பார்க்குறப்ப தெரியும், அதாவது ஆடெல்லாம் நல்லா ஃபுல்லாக மேய்ஞ்சி சாப்பிட்டு கலைஞ்சிது அந்த மாதிரி வந்துருக்கு. இவர் உள்ளே போய் இந்த காவா மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த கரையோரம் மாதிரி, அதில் போய் பார்க்குறப்ப இப்படி பார்த்துட்டே வர்றாரு. கீழே ஒரு 2 வளையல் வாங்கி மாதிரி இருக்குது, வளையல் துண்டு. அப்புறம் ஒரு இந்த முள் வாங்கின்னு சொல்கிறாங்க, முள் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன அந்த கவடு மாதிரி சின்னதாக இருக்கும், அது வந்து தமிழ் அழகாக முள் வாங்கின்னு சொல்கிறாங்க. அது ஒரு அங்கேயே அது கீழே அதுவும் கிடக்குது. ஸோ அது 2 இதுன்னு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது 2 அவர் எடுத்து அவர்கிட்ட வச்சுக்கிறாரு. அப்போ வந்து இன்னொரு அந்த கதாபாத்திரம் எல்லப்பன்னு ஒரு கதாபாத்திரம், ஒரு இள வயது பாத்திரம்னா. அப்புறம் செவனின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி, அவ்வளோ இன்னும் பூப்படையும் பருவத்தில் இருக்கிற ஒரு பாத்திரம். இந்த எல்லப்பன்கிறவங்க வந்து அவங்க இந்த கிராமத்தில் எல்லாருமே மாடு மேய்க்கிறது வந்து ஒரு இழிவாக கருதுறது. மேல் ஜாதி இருந்தால் கூட அவங்க சொல்லிக்கிறது அவன் மேல் ஜாதியை சார்ந்தவன், அந்த யாரோ இந்த ஊர் தலைவரோட பேரன் மாதிரி வரும் அந்த கதையில். அப்படின்னா கூட அவங்களுமே மாடு மேய்க்கிறதுக்காக போவாங்க. அதாவது அந்த மாடு மேய்க்கிறதுன்னு அவங்களுடைய அன்றாட வாழ்வில் அது ஒரு அம்சமாகவே இருக்குது. அது ஒரு கீழ்த்தரமான தொழில்களை அது அப்படி யாருமே பார்க்கல. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த மேல் கீழ் அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இந்த எல்லப்பன்கிற அந்த கதாபாத்திரம், இந்த செவனின்னு சொன்னேன் இல்லையா, இவங்க 2 பேரும் அந்த வயதுக்கே உண்டான அந்த உந்துதலால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க, காதல் ஏற்பட்டு. அது ஆக்சுவலாக அவங்க அந்த ஆடை பார்த்துக்கணும். அவங்க கொண்டு போன ஆடு வந்து இவங்க மெய்மறந்ததுனால அந்த ஆடெல்லாம் இந்த மாதிரி அந்த பருத்தி ஏக்கரில் சாப்பிட்டுட்டு அழிம்பு வந்துச்சு. இந்த மாதிரி அவரை ஊகிச்சுக்காரு, இதான் நடந்துருக்கு. அப்புறம் அந்த எல்லாப்பனையும் கூப்பிட்டு கேட்குறேன், என்ன காலில் எதாவது முள் குத்தின மாதிரி இருக்குது, முள் வாங்கி பண்ணலாம். அப்போ அங்கேயும் தேடி பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கே தெரியுது அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது அப்படியே புரிஞ்சுக்கிறாங்க, என்னென்னா ஒரு இளைஞன் இளைஞி, ஆனால் இவன் மேல் ஜாதிக்கு அவங்க 2 பேரும் காதலுக்கு கண்ணு இல்லைங்கிற மாதிரி காமத்துக்கும் கண்ணு இல்லை. ஸோ அந்த இடத்துல தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ அது வந்து அந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்கு. அதை அப்புறம் வந்து திருப்பி வந்து இவங்க அதை அப்படியே நேரடியாக சொல்லாமல், நேரடியாக சொன்னால் வேறு ஏதாவது இப்போ கிராமத்துக்குள்ளே பிரச்சனை மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இல்லை ஏதோ ஆண் தடயமும் பெண் தடயம் மாதிரி அந்த தடயம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு கதாபாத்திரம் சொல்கிறது, இந்த 4 பேரில் 2 பேர் 3 பேர் சொல்லிட்டு இன்னொரு கதாபாத்திரம் வந்து பொன்னுச்சாமின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து எப்படின்னா கொஞ்சம் ஏமாத்து பெறுவது மாதிரி, அந்த எல்லாரையும் கொஞ்சம் மந்திரம்
வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாத அளவுக்கு அவங்கள நைட்டு அவங்க பயமுறுத்தி வச்சு அப்புறம் அந்த டயத்தில் போய் இந்த களவாடுறது அவரும் ஒய்ஃபும் அவங்க மனைவியும் எங்கெங்கே வெளியில் இருக்க பொருள்லாம் களவாடிட்டு இருப்பாங்க. அது வந்து ஊருக்குமே தெரியும் எங்கே தான் களவாடுறாங்கன்னு தெரியும். ஆனால் அது சாட்சியம் இல்லாதனால அவங்களையும் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அவர் ஒரு கதாபாத்திரம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த பொண்ணுச்சாமி அவங்க மனைவி தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல காலடி தடம் வந்து ஒரு ஆண் காலடி தடம் பெண் காலடி தடம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடறாங்க. அவருக்கு என்ன, அந்த பொண்ணுச்சாமி பஞ்சாயத்தில் கூட்டி பேசும்போது நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொன்னால் அவருக்கு எப்போதுமே தப்பு பண்ணி தண்டனை வாங்கினா தெரியாது. தப்பு பண்ண போதெல்லாம் தப்பிச்சிட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாத இடத்துல நீ தான் இந்த இது பண்ணிக்கணும்னா அவன் இல்லைங்கிறான். இல்லை எனக்கு நல்லா தெரியும், ஊருக்கே தெரியும், இந்த கிராமத்தில் நீங்கள் 2 பேரும் தான் இந்த மாதிரி பண்ணுவீங்க, அடுத்தவன் பொருள் ஆசைப்பட்டு இந்த மாதிரி கள்ள வச்சு எல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி அப்புறம் சரி நான் ஒப்புத்துக்கிறேன், சரி பரவாயில்ல நான் பண்ணதாக ஒப்புத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி உண்மையில் அவங்க பண்ணல இந்த இது நான் முன்னாடி சொன்ன அந்த தான் உண்மையான காரணம். அந்த கதையில் வரணும் சரி ஒப்புத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான நஷ்டம் நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுசாமி அந்த கதாபாத்திரம்னு சொல்லிவிடும். இப்போ என்னென்னா இப்போ அவங்க 2 பேருக்கு உண்டான காதல் வந்து இப்போ அரசல் பஸ்ஸில் ஊருக்கு தெரியுது. அதை வந்து உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அது பெரிய அளவில் அதை வளர விடாமல் அதை ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரி இந்த எல்லப்பன்னு சொன்னேன் இல்லையா, அவருடைய இந்த தாத்தா அவங்களும் கொஞ்சம் மேல் ஜாதின்னு சொல்லிக்கிற அந்த இதில் உடனே ரொம்ப அவசரமாக அந்த எல்லப்பனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் அக்கா தங்க 2 பேருமே கல்யாணம் பண்ண மாதிரி எழுதியிருக்காரு. உண்மையாக பையன் தெரியல. அந்த மாதிரி அதில் அக்கா வந்து வயசுக்கு வந்துட்ட மாதிரியும் தங்கை வந்து இன்னும் வராத அப்படின்னு மூப்படையாத 2 பேருமே எல்லாம் பண்ணி ரொம்ப விமர்சிக்காக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அந்த கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த கிராமத்தில் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் அந்த கோடங்கின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த பேயை ஓட்டுறோன்னு சொல்லிட்டு உண்மையாக பையன் தெரியல, ரொம்ப அது ஆழமான அதுக்குள் போகல. கதையில் சொல்லப்பட்டது அந்த கோடங்கிங்கிறவரை வந்து இந்த பேயை ஓட்டுறதெல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ அவர் வந்து ரொம்ப மறைமுகமாக ரொம்ப நாசுக்காக அந்த செவனிங்கிற பொண்ணுக்கு, அந்த செவனிங்கிற பொண்ணு இன்னும் பூப்பு கூட அடையலை, அந்த பருவத்து கூட அடையலை, அவன் வரல. இந்த ஒரு நிகழ்ச்சினால் அவன் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பேய் பொண்ணுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு அவர் வளர்த்து அந்த பொண்ணு ஆக்சுவலாக விரும்பிய அந்த எல்லப்பன்கிற அந்த பாத்திரத்துக்கு கல்யாணம் ஆகுது. 2 பேரும் தான் இருந்திருக்காங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் அவன் கல்யாணம் பண்ணி அப்படி போயிட இந்த பொண்ணுக்கு அந்த கல்யாண வாழ்க்கையும் போயிடுது. மேற்கொண்டு பார்த்தா இந்த மாதிரி பேய் பிடிச்சின்னு ஒரு என்ன சொல்கிறது திணிப்பு திணிக்கிறாங்க இல்லையா அந்த கருத்தை, அது வேறு அவளுக்கு வருத்தமாக இருக்குது. இயற்கையாகவே அப்போ தான் அவள் பூப்படைக்கு தரண மாதிரி வர மாதிரி அது ஒரு பக்கம் அந்த மன அழுத்தம் எல்லாமே இருக்குது, உடல் ரீதியாக மன ரீதியாகும். ஸோ இப்படி தான் இருக்கும்போது அவளால் ஒன்றுமே பண்ண முடியல. இப்படி அந்த கதை போயிட்டுருக்கு. கதைங்கிறது இவ்வளோ தான், இதுதான் மெயின் கதை. இது என்ன பின்னாடி இந்த கதைக்கு பின்னாடி என்ன சொல்ல வராங்கிறது இதுதான். அந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், பணம் இருக்கிறவனுக்கு சுற்றி 10 பேர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பணம் இல்லாதவனுக்கு வேறு வழி இல்லை. வீரவசனம் எவ்வளோ பேசினாலும் சாதாரண நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு கதை இது. அப்படியே முடிச்சுட்டு அது எப்படி முடிக்கிறேன், இந்த கடைசியை பற்றி மட்டும் நான் படிக்கிறேன். ஒரு முறையில் பேசிட்டு படிக்கிறேன், கடைசியை பற்றி மட்டும் படிக்கிறேன். செவனி அந்த உடுக்குனா அந்த பேய் பிடிச்சி அந்த உடுக்கடிச்சு பண்ணுவாங்க இல்லையா, அந்த இது செவனிங்கிற அந்த பெண்மணி. செவனி அந்த உடுக்கின் அடுக்கி ஏற்ப ஆடிக்கொண்டே தன் கதையை பாட்டாக அங்கே இருப்பவர்களுக்கு சொல்லத் தொடங்கினார் அப்படின்னு முடிச்சு. இது அவ்வளோதான், முடிச்சிட கதையை அப்படியே முடிச்சிடாரு. நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். அவள் உண்மையை பாட்டாக சொல்கிறாளா இல்லை எப்படி சொல்கிறாங்கிறது நம்ம எப்படி வேணால் உபயோகிச்சுக்கலாம். ஆனால் அவர் சொல்ல வந்தது இந்த அடக்குமுறை, ஒரு எளிமையான எளிமையின் மீது வலிமை எப்படி அடக்கி ஆண்டிருக்கு. அந்த சமயம் 64 சொல்லணும். நீங்கள் இவங்க இருக்குது, பட் அந்த பேர் நிறைய வந்துருக்கு. ஸோ அதுதான் இந்த நாவலுடைய இது கிளாசிக் நாவல் வருஷம். இதுவும் ஒரு புதினம். சொல்லுது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியும் சப்ஜெக்ட். ஆனால் நீங்கள் படிக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே அந்த ஒரு கதாபாத்திரமும் கண்ணு முன்னாடி வந்து போகும். நீங்களே இந்த ஆடு மேய்க்கிற இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே ஏற்படும். ஸோ நீங்களே இப்போ அமேசான் காலத்தில் இருக்கீங்க, இந்த ஆடு மேய்க்கிற காலத்துக்கு கொண்டு போயிட்டு. வேறு தான் நல்ல கதை. நம்ம எப்படி அந்த கதையை நோக்குறோம் உள்வாங்கிறத பொறுத்து. அது இவரை பற்றி நான் மதிப்பீடு செய்து நான் வந்து உண்மையிலே பெரிய ஆளுமை, எழுத்துள்ள ஆளுமை. இதை நான் மதிப்பிட்டு எனக்கு தான் பலன் வரும். நான் அவரை மதிப்பதால் எனக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. இது வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய எழுத்தாளரில் இவரெல்லாம் நான் கரிசல் இலக்கியத்துக்கு வந்து தந்தைங்கிறாங்க, ஜாம்பவான் என்ன சொல்கிறாங்க.
இவர் தான் இந்த மொழி அந்த நடையை வந்து ஃபஸ்ட்டு இந்த கரிசல் வட்டாரத்தில் எழுதுகிற யுக்தியை வந்து இவர் தான் முதல்ல ஆரம்பித்தார். இவரை பின்பற்றி பின்னாடி நிறைய பேர் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் இதுதான் நான் உள்வாங்கி கொண்டது. இதுதான் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே தடங்கள் தான் இருக்குமோன்னு நினச்சிங்க. பரவாயில்ல, நான் இந்த மாதிரி தடங்கள் நின்று பேசிட்டேன். தமிழுடைய சிறப்புன்னு நினைக்கிறேன். செந்தமிழும் நாப்பழக்குங்கிற மாதிரி முதல் பேச்சு கொஞ்சம் சுமாராக இருக்கும். உண்மையிலே நகமான நன்றி எல்லோருக்கும், குறிப்பாக தமிழ்துறைக்கு நூலகத்திற்கும் நன்றி.